ரியல்மி அவங்களோட எக்கச்சக்கமான புது புது மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ரீசெண்டா இவங்க ரியல்மி 8i அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் இந்த போன்ல இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. ஹை கைஸ், ஐ எம் யாசிர். நீங்க பாக்குறது ஈல தமிழ் டெக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போனோட பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எல்லா மொபைல்ல மாதிரியே அதே yellow கலர் பாக்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. தென் பாக்ஸோட உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா போனோட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல் அண்ட் போனோட டிபியூ கேஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல்மி 8i மொபைல கொடுத்திருக்காங்க. கடைசியா ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாக்குறதுக்கு இது ஒரு கிளாஸ் பினிஷிங் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். போனோட பிசிக்கல் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைடுல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து கேமராவை கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் 3 கேமரா தான் இதுல கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு அவங்களோட பிராண்ட் நேம் வந்து முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. இந்த போனோட டாப் சைட்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இவங்க கொடுக்கல. ரைட் சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. போனோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் மைக் கொடுத்திருக்காங்க. அதோட 3.5mm ஜாக் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. போனோட லெஃப்ட் சைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் கீ கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு ஓவராலா 2 சிம் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ராவா மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட்டும் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த போனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கோம்னு ரியல்மி ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த டிஸ்பிளேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே வந்திருக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேல இவங்க 6.6 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் எல்சிடில தான் இந்த டிஸ்பிளேயை கொடுத்திருக்காங்க. அதோட இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அதோட இந்த மொபைலோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட்டை இவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த போனோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல்ல பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட நாங்களும் 3 கேமரா கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேருக்காக இவங்க எக்ஸ்ட்ராவா 2 மெகா பிக்சல்ல 2 கேமராவை இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போனோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எல்லா மொபைல்ல கொடுக்கிற மாதிரி அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க இந்த போன்ல. அடுத்து இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க MediaTek Helio G96 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸர்ல தான் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த போன்ல கண்டினியூஸா கேம்ஸ் விளையாடும் போது சின்னதா ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 மேல தான் இது ரன் ஆகுது. அதோட ரியல்மி UI 2.0ல தான் இந்த போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா இந்த போனோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு 18 வாட்ல தான் ஃபாஸ்ட் சார்ஜரிங் கொடுத்திருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 30 வாட்ல ஃபாஸ்ட் சார்ஜரிங் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரியல்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரெட்மி 8i அப்படிங்கிற இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க.